Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா impedance diagram draw பண்றதை தான் பார்க்க போறோம். இது ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். For the system shown in figure, obtain the impedance diagram அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே given details எல்லாமே இந்த டயகிராம்லயே கொடுத்திருக்காங்க. ஓகே, செப்பரேட்டா நமக்கு வேற எங்கேயும் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல. From the diagram we are going to assume all the values. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, எதுக்கெல்லாம் நம்ம வந்து பெர் யூனிட் இம்பிடன்ஸ் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பனன்ட் ஜென்ரேட்டர், அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன், தென் லோடு. ஸோ அப்போ நம்ம 4 காம்பனன்ட்ஸ்க்கான பெர் யூனிட் இசட் பெர் யூனிட் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து இம்பிடன்ஸ் டயக்ராமை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கிறது ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், தென் டிரான்ஸ்மிஷன் லைன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லோட் இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த காம்பனண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பட் இங்கே அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் வேல்யூ எதில் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா MVA ரேட்டிங்கை வச்சு நம்ம பேஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். MVA எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 MVA அப்படின்றது இங்கே 50 MVAன்னு இருக்குது. ஸோ MVA எதில் அதிகமாக இருக்குன்னா ஜென்ரேட்டரில் MVA ரேட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ MVA பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டருக்குள்ளது தான். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா we have to calculate the values. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்குள்ளதை calculate பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரேட்டர்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர் calculate பண்ணுறதுக்கு முன்னாடி we need to assume some important values. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜென்ரேட்டருக்கு MVA வேல்யூ, KV வேல்யூ அண்ட் எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பெர் யூனிட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த பெர் யூனிட்டில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து பெர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்ட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜுக்கு நம்ம பர்சன்டேஜ்லேருந்து நார்மலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து MVA நமக்கு பேஸ் வேல்யூ கொடுக்கல. அப்போ MVA பேஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். So what is the MVA value, base value na MVAB base, so new value is nothing but MVAB base value is the MVAB base value இது வந்து 100 அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். அதே போல் KVB base value வந்து பார்த்திங்கன்னா 11 kV அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தில் இருந்து தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கிவன் அப்படின்னா இந்த ஜென்ரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது கிவன். இது பேஸ் அப்படின்னு எடுக்கும்போது என்டையராக எல்லா காம்பனண்ட்டுக்குமே இதுதான் பேஸ். இப்போ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம்ல, பிகாஸ் இட்ஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ எதில் இருக்கோ அதை தான் நம்ம MVAன்னு எடுத்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட்டர் கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் இசட் பெர் யூனிட் இன் ஜென்ரேட்டர்? ஜென்ரேட்டருக்கு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா இசட் பெர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு இசட் பெர் யூனிட் கிவன் இன்டு KVB கிவன் டிவைடட் பை KVB new the whole square into MVAB new divided by MVAB given. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த இதுக்கான வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் இசட் பெர் யூனிட் கிவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர் எடுத்துக்கோங்க. ஜென்ரேட்டரில் இங்கே எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் பெர் யூனிட் கிவன். அதே போல் KVB கிவன் வந்து 11, MVAB கிவன் வந்து 100. ஸோ இப்போ நம்ம அந்த பேஸ் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் நத்திங் பட் MVAB நியூ வேல்யூ. ஓகே, ஸோ இதை வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா இசட் பெர் யூனிட் கிவன். ஸோ ஜென்ரேட்டரில் என்ன கொடுத்துருந்தாங்க, x equal to 0.2. x அப்படின்றது r plus jx அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த xன்றது என்னது இமேஜினரி டேர்ம். அப்போ jவை இன்க்ளூட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ j 0.2 into KVB given. KVB givenனா அந்த ஜென்ரேட்டரில் என்ன கொடுத்துருந்தாங்க 11 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. KVB நியூ அப்படின்னா நம்ம பேஸ் வேல்யூ என்ன எடுத்தோமோ அதுதான் KVB நியூ வேல்யூ. இதுவும் 11 இன்ட்டு MVAB given. இதில் ஜென்ரேட்டரில் MVAB given எது 100. ஓகே, அதே போல் KVB given is MVAB given is
100, KVB new is 100. அப்போ ரெண்டுமே நமக்கு 100 தான். ஓகேங்களா? அப்போ இது என்ன கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும்னா J 0.2ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து Z per unit ஃபார் ஜென்ரேட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். த ஆன்சர் இஸ் J 0.2 இன் பெர் யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற காம்பனெண்ட் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். ஜென்ரேட்டர் முடிஞ்சிடுச்சு, இப்போ அடுத்து இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது. ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் பாருங்கள், இங்கே இது ப்ரைமரியோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஜென்ரேட்டர் ப்ரைமரியோடு கனெக்ட் இருக்குது. அப்போ என்ன ரேட்டிங் இருக்குன்னு பாருங்கள். 11 kV. ஜென்ரேட்டரில் இவ்வளோ இருக்குது 11 kV. அப்போ நமக்கு இங்கே கேவி வந்து ரேட்டிங் வந்து மாறலை. ஸோ மாறலை அப்படின்னும் போது நம்ம கேவிபி நியூ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஐம் கோயிங் டு டேக் த வேல்யூ ஆஸ் இட் இஸ். இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம்னா, திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ப்ரைமரியோட கனெக்ட் ஆகும்போது கேவிபி வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். 11 kV. அதில் எது சேஞ்சஸும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எழுதிக்கலாம். வாட் இஸ் கேவிபி கிவன்? கேவிபி கிவன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன கேவி ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரைமரியில் என்ன கொடுத்துருந்தாங்க? 11 கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 11 kV. அண்ட் MVAB கிவன். MVABனா டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன MVA ரேட்டிங் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கிவன். ஸோ இது வந்து 50. ஓகே, அதே போல் பெர் யூனிட் வேல்யூ வந்து J 0.1. இதெல்லாம் கிவன் வேல்யூ. ஓகே, ஸோ 50. அதே போல் பெர் யூனிட். ஓகே, Z per unit given. Z per unit given is J 0.1. இப்போ இதை வந்து எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம்னா, we are going to calculate in the formula. Z per unit எப்படி calculate பண்ணலாம்? By using this formula. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு சேம் ஃபார்முலா தான், இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த Z per unit given? கிவனில் நமக்கு என்ன கிடைச்சது? J 0.1 into KVB given எவ்வளோ? 11. KVB நியூன்றது பேஸ் வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்தோம்? 11 எடுத்தோம். அப்போ 11 ஸ்கொயர் இன்ட்டு MVAB நியூன்றது பேஸ் வேல்யூ நம்ம அசியூம் பண்ண அந்த பேஸாக நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ தட் இஸ் 100. MVAB கிவன்றது 50. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா J 0.2 விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பெர் யூனிட். ஸோ இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு கிடைச்ச Z per unit என்னது? J 0.2 which is in the form of per unit. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரேட்டர் முடிஞ்சிடுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சிடுச்சு, அடுத்து இருக்கிறது டிரான்ஸ்மிஷன் லைன். இங்கே கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே ரேட்டிங் வந்து 11 kV அப்படின்னு வரும்போது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி பார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 11 kVலேருந்து என்னவா மாறுது? 220 kVயாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ 220 kV அப்போ மாறும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? KVB நியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது வந்து கிவன் வேல்யூ வந்து மாறுது, 11லேருந்து 220 மாறும்போது we need to calculate the KVB நியூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, KVB ஓல்டுன்னா இப்போ ப்ரீவியஸில் நம்ம என்ன எடுத்தோமோ அதுதான் கிவன். இப்போ KVB ஓல்டு ஆகிடும். இங்கே இருக்கு இல்லையா அந்த 220, இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இதோட கனெக்ட் ஆகிருக்கு செகண்டரி சைடு வந்து எவ்வளோ இருக்குது? டர்ன்ஸு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? HT சைடுன்னு சொல்லலாமா? இதே போல் 11 kVன்றது LT சைடு. அப்போ எந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் வருது? 220ன்றது எந்த சைடு? HP சைடு. அப்போ இது வந்து நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து LT சைடுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஐம் கோயிங் டு ரைட் த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். திஸ் இஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to calculate KVB நியூ. இந்த KVB நியூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ரேட்டிங் மாறுது இல்லையா? அப்போ ஃபார்முலா என்ன? KVB ஓல்டுன்றது ப்ரீவியஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு முன்னாடி என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணணுமோ அதில் வாட் இஸ் த KVB நியூவோ அதுதான் இப்போ இங்கே ஓல்டு ஆகிடும். இன்ட்டு எந்த சைடு நமக்கு சேஞ்ச் ஆகுது? HT சைடு இல்லையா? ஸோ HT சைடு வோல்டேஜ் ரேட்டிங்னு எழுதிக்கலாமா? வோல்டேஜ் ரேட்டிங் of transformer. So transformer divided by LT side voltage rating of
டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிறதுனால நான் நேம் போடல, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1 டிரான்ஸ்ஃபார்மர் 2 அப்படின்னு போட்டிருக்கலாம். இப்போ எந்த சைடில் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியுமோ அது நியூமரேட்டர்லேயும், அதுக்கு இருக்கிற அந்த இன்னொரு சைடில் இருக்கிற அந்த டேர்ன்ஸை வந்து டினாமினேட்டர்லேயும் நம்ம அப்ளை பண்ணோம் ப்ராப்ளமில். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் இது ஹெச்டி சைடு, இது எல்டி சைடு. எதுக்காக நம்ம எப்படி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதே வேறு ஏதாவது ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து ஒரு வேளை டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த லைனோட கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே எல்டின்னு போடுவீங்க. அதுக்கடுத்து இருக்கிற அந்த டர்ன்ஸ் வந்து ஹெச்டி இல்லையா, அதை இங்கே போட்டிருப்பீங்க. ஸோ என்ன நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது, எந்த காம்பனண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்து மாறும். ஸோ வாட் இஸ் த கேவிபி கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் கேவிபி கிவன் அப்படின்றது நமக்கு கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம செப்பரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த ஜென்ரேட்டருக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் லோடுக்கும் வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா நான் எழுதுகிறேன். தட் இஸ் த இசட் பர் யூனிட்டுக்கான கேல்குலேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் த இசட் பர் யூனிட் கேல்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் பர் யூனிட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஆக்சுவல். இசட் ஆக்சுவல் அப்படின்றது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் என்ன நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களே இசட் வேல்யூ, அதுதான் நம்ம எடுப்போம். கேவிபி நியூ ஸ்கொயர். கேவிபி நியூன்றது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த வேல்யூ இன்ட்டு எம்விஏபி நியூ. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ஆக்சுவல் வேல்யூ. எம்விஏபி நம்ம வந்து கொடுத்துருக்குற அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேவிபி நியூ கண்டுபிடிச்சிக்கலாம். கேவிபி நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது இல்லையா, இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேவிபி வோல்ட். வாட் இஸ் த கேவிபி வோல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 kV தானே நம்ம முன்னாடி எடுத்துருப்போம் டிரான்ஸ்ஃபார்மரில். கேவிபி நியூ வேல்யூ வந்து 11 kV, அது அப்படியே எடுத்துக்கோங்க. இன்ட்டு ஹெச்டி சைடு. ஹெச்டி சைடு எவ்வளோ டர்ன்ஸ் இருந்தது, 220. 11/220 இருந்தது இல்லையா, இது ஹெச்டி சைடு, இது எல்டி சைடு இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும், 220 டிவைடட் பை 11 அப்படின்னு வரும். இப்போ இந்த 11 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் வேல்யூ என்னது, 220. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கேவி. ஸோ கேவிபி நியூ வேல்யூ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 220 தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், இசட் பர் யூனிட்டில் கேல்குலேட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்மிஷன் லைனில் வாட் இஸ் த இம்பிடன்ஸ் வேல்யூ, இதுதான் 120ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் என்னது, எக்ஸ் வேல்யூ, தட் இஸ் இசட் ஆக்சுவல் வேல்யூ. அப்போ இதில் நம்ம என்ன எழுதலாம், 220 தட் இஸ் நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு கிடைச்ச இசட் ஆக்சுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ J120. ஸோ எக்ஸ்எல் அப்படின்றதுனால நம்ம ஜேயில் ரெப்ரசன்ட் பண்ணோம். J120 டிவைடட் பை கேவிபி நியூ. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம், 220 the whole square into MVAB new. MVABன்றது பேஸ் வேல்யூ இல்லையா, அந்த பேஸ் வேல்யூ என்ன அசியூம் பண்ணியிருந்தோம், 100 இல்லையா, அந்த 100. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா J0.248 அப்படின்னு கிடைச்சிருக்கு நமக்கு ஆன்சர். ஸோ இது வந்து இசட் பெர் யூனிட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு 0.248 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கு பார்க்கணும். இப்போ லோடுக்கு பாருங்கள், இதே சேம் 220 தான். அப்போ ரேட்டிங் வந்து நமக்கு மாறல. ஸோ கேவிபி வேல்யூ வந்து நியூ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ கேவிபி வந்து சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த லோடுக்கும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் இசட் பெர் யூனிட் வந்து சேம் ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவில் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நல்லா பாருங்கள், இங்கே வந்து எக்ஸலில் கொடுத்ததுனால நான் ஜே இன்க்ளூட் பண்ணேன். இங்கே ஆரில் கொடுத்ததுனால ரியல் டேர்ம் எப்போவுமே இது எப்படி இருக்குன்னா ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸல்னு இருக்கும். இங்கே எக்ஸல் கொடுத்ததுனால நான் ஜே டேர்ம் இன்க்ளூட் பண்ணேன். அப்போ இங்கே ஜே வேல்யூ என்னது, 200 ப்ளஸ் J0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஜே டேர்ம் இல்லை, ரியல் டேர்ம் மட்டும்தான் 200. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can calculate the Z per unit value. ஸோ இப்போ நம்ம என்ன calculate பண்ண போகிறோம், ஃபார் லோடு. இது என்ன லோடு, ரெசிஸ்டிவ் லோடு. ஓகே, ரெசிஸ்டிவ் லோடுக்கு எப்படி நம்ம Z per unit calculate பண்ணலாம்னா, we have the formula. என்ன ஃபார்முலா, Z per unit is equal to Z actual divided by KVB new square into MVAB new. ஓகே, ஸோ இப்போ
நமக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ தான் நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த இசட் ஆக்சுவல்? அதில் வந்து ரெசிஸ்டர் வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா 200, அதுதான் நம்ம இசட் ஆக்சுவலாக எடுப்போம். டிவைடட் பை கேவிபி நியூ ஸ்கொயர். இப்போ கேவிபி நியூன்றது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் நமக்கு என்ன கேவிபி கிடச்சிதோ அது அப்படியே லோடுக்கு எடுத்துக்கணும். ஓகே, நம்ம அங்கே என்ன கால்குலேட் பண்ணோம், 220 நம்ம நியூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இதில் கேவிபி நியூ வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அதை அப்படியே எடுத்துக்கணும். கேவிபி எம்விஏபி நியூன்றது பேஸ் வேல்யூ. வாட் இஸ் த பேஸ் வேல்யூ? நம்ம ஸ்டார்டிங்கில் அசியூம் பண்ண அந்த 100 எடுத்தோம் இல்லையா, அதுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் வந்து 0.413 பெர் யூனிட் அப்படின்னு கிடைச்சிது. இப்போ இந்த காம்பனண்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள். இது ஜென்ரேட்டர் கண்டுபிடிச்சாச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிச்சாச்சு, டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டுபிடிச்சாச்சு, லோடுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? வி ஹாவ் டு ட்ரா தி இம்பிடன்ஸ் டயக்ராம். ஸோ இம்பிடன்ஸ் டயக்ராமை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இம்பிடன்ஸ் டயக்ராம். இந்த இம்பிடன்ஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வரையும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட்டர் இருந்ததா, ஸோ ஜென்ரேட்டர் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் சிங்கிள் லைன் டயக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜென்ரேட்டரை நம்ம ட்ரா பண்ணணும், ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டு அதுக்கு சீரீஸாக ஒரு வைண்டிங் போடணும். ஓகே, அதுக்கு சீரீஸாக ஒரு வைண்டிங். ஓகே, இது ப்ளஸ், இது மைனஸ்ஸு, இது இஜி வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஜென்ரேட்டரில் என்ன ரேட்டிங் கிடச்சிதுன்னு பாருங்கள். ஜென்ரேட்டரில் வாட் இஸ் த வேல்யூ? ஜென்ரேட்டர் இசட் பெர் யூனிட்டுக்கு ஜே 0.2 அப்படின்னு கிடச்சிது இல்லையா, அதை இந்த இடத்துல எழுதணும். ஸோ ஜே 0.2 பெர் யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு வைண்டிங் போட்டால் போதும். திஸ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரோட ஜே ரேட்டிங் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே 0.2 நமக்கு கிடச்சிது. ஜே 0.2 ஃபார் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் இசட் பெர் யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அந்த ரேட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்ச உடனே நமக்கு என்ன இருந்தது? டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனையும் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைண்டிங்கில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். திஸ் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். Transmission line lo what is the Z per unit value? J 0.248 ன்னு வந்தது இல்லையா, this is in terms of per unit. இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டிவ் லோடு இருந்தது இல்லையா, அந்த லோடு என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டரை நம்ம ட்ரா பண்ணி இந்த இதோட கனெக்ட் பண்ணணும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவோட கனெக்ட் பண்ணி முடிச்சிடணும். இதில் என்ன Z per unit அப்படின்னு கிடைச்சதுன்னா that is 0.413 per unitன்னு கிடைச்சிது. ஸோ இதுதான் என்ன, இந்த டயக்ராம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நம்மளோட தட் இஸ் இம்பிடன்ஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்பிடன்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரேட்டர், இது டிரான்ஸ்ஃபார்மர், இது டிரான்ஸ்மிஷன் லைன், இது லோடு. ஓகேங்களா, இந்த மாதிரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் டயக்ராமை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இது வரைக்கும் போட்டிங்கனாவே யூ வில் பி கெட்டிங் ஃபுல் மார்க். ஓகே, தேங்க்யூ.